2 போர் போட்டாங்க. இப்போ ஊரில் ஆன் பம்பு ஒன்று அவுட்டு போட்டே தண்ணி கிடையாது. ஏற்கனவே போயிருந்தது மோட்டர் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னு 2வது ஒன்று போட்டாங்க, அது ஃபெயிலியரு. 2வது ஒரு ஆன் பம்பு போயிடுச்சு, விசை பம்பு ஒன்று போட்டாங்க, அதுவும் தண்ணி கிடையாது. இந்த லாரிக்காரங்களுக்கு மண் அள்ளி கொட்டினாக்கா எங்களுக்கு 30 ரூபா தான். இந்த நாள் ஃபுல்லாக நடுநட்டால் 30 ரூபா தான் கூலி. அங்கே போனால் 50 ரூபா வரைக்கும் தராங்க. ஒரு கூட மண்ணுக்கு 1 ரூபா தராங்கன்னு சொல்லிட்டு பசங்க ஸ்கூலே போகிறதில்ல. அதுக்கு முன்னே தறினால ஸ்கூல் கெட்டு போச்சு. இப்போ லாரினால சுத்தமாக ஸ்கூலே கெட்டு போச்சு. ஒரு 5 வயசு பசங்கள்லேருந்தே அங்கே வேலை கிடைக்குது. 5 வயசு பசங்கன்னா ஒரு பீடி சிகரெட் ஆன்ஸ் பார்க்கலாம் விற்கலாம். அதை விற்கிறதுனால அவங்க பழப்பு கெட்டு போகுது. ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிறது இப்போ இந்த வயசு பசங்க வந்து சவுல் அள்ளி மண்ணு போடுறாங்க பார்த்தீங்களா. அவங்க மண் அள்ளி போட்டால் ஒரு லாரிக்காரங்க வந்து 500 600 வரைக்கும் கொடுக்குறாங்க. அது லாரிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. அதனால பசங்க அதனால் கெட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தா 3 அடி மண் எடுக்கல. அவங்க எவ்வளோ மண் கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க. எங்களுக்கு லாரிக்காரங்க காசு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களே அவங்களுக்கு இப்போ துணையாக இருக்கிறாங்க. இப்போ இந்த ஊர் ஜனங்களே அவங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க. இல்லம்மா, நல்ல ஒரு காலத்துல நல்ல விவசாய வேலை பார்த்து நல்லா சந்தோஷமா இருந்தீங்க. இப்ப நல்ல மழை வேலைக்கு போயிட்டீங்க. என்ன பண்ணுறது, மழை பெய்யல, ஆற்றுல மண் விட்டாங்க. எங்களுக்கு ஊரில் வேலை கிடையாது, போய்க்க போகிறோம். ஆற்றுல மண் வரட்டும். இப்போ வந்து 100 ரூபாய் கிடைக்கிறதுக்காக நீங்க வேலை செஞ்சீங்கன்னா பின்னாடி பேத்தி பேரெல்லாம் ஒருத்தருமே வந்து சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. நாங்கள் என்ன பண்ணுறது சாமி, நாட்டில் எல்லா ஜனமும் வந்து நாங்கள் 10 பேர் ஜனம் வசனம் நாங்களும் ஓடுறோம் கும்பல. 4 ஜனம் உள்ள இருந்தால் நாங்கள் எல்லா ஜனமும் உள்ளே இருக்க போகிறோம். அவ்வளோதான். சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொன்னால் பீ துண்ணுங்கன்னு சொல்கிறேன். வேலை இல்லைன்னு சொன்னால் திருடுங்க, போயிட்டு திருட சொல்கிறான். யார் சொன்னா? போலீஸ்காரன் தான் சொல்கிறான். எங்களை எடுத்து போய் உள்ளே வச்சுது போலீஸ்காரன் தான். ஏம்மா உங்களுக்கு 3 அடி வரைக்கும் தான் எடுப்பாங்க, அதனால் எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னதும் போலீஸ்காரன் தான். ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் இருந்துட்டு 7 மணிக்கு மேலே தான் நாங்கள் வந்தோம். இங்கே இல்லை, எங்களை வெளியே கூட கூட்டுமாங்க, நாங்கள் வீட்டுக்கு போக மாட்டோம்னு சொன்னோம். இதுக்கு மேலே நீங்கள் போய் போராடினீங்கன்னு சொன்னாக்கா நாங்கள் வேலூர் ஜெயிலு அப்படி இல்லைன்னா மத்திய சிறைச்சாலை மெட்ராஸ் கூட்டின்னு போவாங்க. இதுக்கெல்லாம் சரிதானான்னு எங்களை கேட்டாங்க. அதுக்கு எங்களுக்கு என்ன தெரியும். நான் வந்து ஒரு 20 வயசு 15 வயசுலாம் அங்கெல்லாம் பாலாத்துக்கு நடபாவி உற்சவம்னு ஒரு உற்சவம் வரும். அப்போல்லாம் வரும்போது இந்த நடபாவி உற்சவம் வரும்போது ஒரு செடி கூட பார்க்க முடியாது. எல்லாம் வெறும் மணலாக தான் இருக்கும், மணலாகவே இருக்கும். இப்போ என்னன்னு கேட்டால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் பள்ளமாகவும் ஒரு வேலிக்கத்தான் செடி இந்த மாதிரி 30 அடைச்சி கிடக்குதுப்பா. இது வந்து ஒரு பாலாராகவே தெரியல. இன்னும் ஒரு 3 அடி எடுங்க, ஆனால் 20 அடிக்கு மேலே எடுத்துடுறாங்க. அதனால் வந்து அந்த 20 அடிக்கு சுரண்டி பாறையாக இருக்குது. பாறையாட்ட ஆயிட்டதுனால தான் இங்கே வேலிக்கத்தான் முளைச்சிருக்குது. அது இல்லாமல் நம்ம நாட்டினுடைய மணலை விட வந்து தேவையில்லாமல் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. கர்நாடகா ஸ்டைலாம் வந்து நமக்கு தண்ணியை விட மாட்டேங்கிறான். அவனுக்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற செங்கல் எடுத்து அனுப்புறதுக்கு வாய்ப்பு தராங்க நம்ம கவர்மெண்ட்டில். அதே சமயத்தில் வந்து மணலும் போகுது, அதிகாரிகளுக்கு கண்ணே தெரியல. மேடான பகுதி முதல்ல எடுத்துருவாங்க. எல்லா மண்ணும் வந்து பழமே ஆக்கி காமிச்சிங்கன்னா என்ன இருக்கும், 2 அடி மண்ணு தான் தெரியும் பார்க்குறதுக்கு. மேடு இருந்தால் தானே ஒரு அடி வாரியா 2 அடி வாரிங்களான்னு தெரியும். அரசாங்கமே எந்த மட்டம் வரலும் மணல் எடுக்கலான்னு சொல்கிறாங்களோ அந்த மட்டம் வரலும் நம்ம காணிக்கலினுடைய உயரத்தையே நட்டு வைக்கலாம். இதுக்கு மேலே போனாக்கா மணல் வந்து எடுக்கக்கூடியாத கட்டத்தை கடந்து இருக்கிறோம் அப்படின்ற சூழ்நிலையை நம்ம மக்களுக்கு நேரடியாக பார்த்த உடனே புரிகிற மாதிரி பளிச்சுன்னு ஒரு விழிப்புணர்ச்சி மக்கள் மையத்தில் ஏற்படுத்தணும். ஏன் இல்லீகலாக எடுக்கிறதுக்கு அரசாங்கம் ஒத்து போகுது காரணம் என்னென்னா, அதிகாரி யாரும் உயிரோடு திரும்பி போகிறதில்ல. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு வருவாய் அலுவலர் கூட இங்கே லாரி ஏற்றி சாவடிச்ச இடம் நம்ம ஊர் இல்லை, பக்கத்து கிராமம் தான். அதனால் அவங்க வந்து உயிரை பற்றிலாம் அவங்க மதிக்கத்தே கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுடைய இந்த மாவட்ட செயலாளர் கோட்டீஸ்வரன் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தும் பொழுது அதை தடுப்பதற்காக 1 வருடம் வந்து விசா தண்டனையை வந்து குண்டர் சட்டத்தின் கீழ் வந்து கோட்டீஸ்வரன் அடைக்கப்பட்டார். அதே போல் பார்த்திங்கன்னா அதற்கு முன்பாக இருந்த அதிமுக ஆட்சியில் அழகு திருநாவுக்கரசர் ரதிமீனா சார்பில் வந்து மணல் எடுத்தாங்க. அதை தட்டி கேட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இந்த பகுதியினுடைய தலைவராக இருந்த தோழர் ராதாகிருஷ்ணன் மர்மமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டார். காலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மணலை எடுக்கக்கூடாதுன்னு விதி இருக்குது. ஆனால் அந்த விதி வந்து மீறப்பட்டிருக்கிறது. பட்டவர்த்தனமாக இந்த ஆற்றை நம்ம பார்க்கும்போது தெரியும். மழைநீர் சேகரிப்புன்னு ஒரு திட்டத்தை போட்டாங்க. உண்மையான மழைநீர் சேகரிப்பு எதுன்னு கேட்டால் இந்த ஆற்று மணல் தான். இது ஒரு பேங்க் போல, எவ்வளோ தண்ணி வந்தாலும் உள்வாங்கிக்கிறோம், உள்வாங்கின்னு பின்னாடி கொடுக்கும். ஆனால் இந்த ஆற்று மணலை எடுத்ததுனால மழைநீர் சேகரிப்புன்னு வெறும் கட்டாந்தாரில் போயிட்டு மழைநீர் சேகரிப்பு வந்து அமுல்படுத்திக்கின்னு இருக்காங்க.
Vishar. While politicians dare to exploit and sell me, which remains indeed their sustenance, there are people in this village of Vishar prepared to sacrifice their life to save me. பக்கத்து ஒரு வருஷத்துக்கு முன்னே பெரும்பாக்கத்தில் மணல் வாரியிருந்தாங்க. அப்பயே சுத்தமாக எல்லா போர்லையும் தண்ணி அவுட்டு. இப்போ இங்கே குடி தண்ணீர் போட்டு நாங்கள் தண்ணி குடிச்சிக்கிறோம். இப்போ டேங்க் பக்கத்துலேயே வாரிங்கிறாங்க மணல். நாங்கள் இதுக்கு என்ன பண்ணோம், போனோம் ஊர் ஜனம் எல்லோரும் கூடி போய் இட்டாச்சி ஒரு 6 இட்டாச்சியை ஊருக்குள்ளே கொண்டு வந்தோம். உங்கள் ஊரை எல்லைக்கு அண்ணாண்ட ஒன்றா வாரி இருக்கிறோம், உங்கள் ஊருக்குள்ளே வார மாட்டோம் அதோட சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். அப்படின்னு பார்த்தா குடி தண்ணி டேங்க் பக்கத்துலேயே வாரிங்கிறாங்க. 3 அடி 2 அடி தான் தண்ணியாக இருக்குது. அந்த 120ல் அந்த 3 அடி 2 அடி தான் தண்ணி. அது எப்போ தெரியாது கிடையாது. அது எப்போ விட்டு போகும் தெரியாது. ஆமாம், நானே நல்லா பயிர் வச்சுருந்தா பம்ப் செட் இருக்குது எல்லாம் இருக்குது. நான் இப்போ போய் மூட்டை தான் தூக்குறேன். இன்னும் மணல் அள்ளிட்டாக்கா இன்னும் அதிகமாக பஞ்சம், தண்ணிக்கு வந்து பஞ்சம் ஏற்படும், நிலத்தடி பஞ்சம் ஏற்படும் சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ ஊர் மக்கள் பொதுவாக எல்லாம் கூடி சேர்ந்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அப்படியே மண்ணாலே அன்றைக்கே நிப்பாட்டாங்க. விஷால் கிராமத்தில் விஷால் ஏரியா வந்து நான் நிப்பாட்டேன், வெற்றி தான் எங்களுக்கு. இப்போ எங்கள் ஏரியாவில் மணல் எடுக்கலை.